வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரேணுகா தேவராஜ் பேசுகிறேன். வருகின்ற 6ஆம் மாதம் 2026 குரு பயிற்சியானது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறது. வருகின்ற குரு பயிற்சியானது மீன ராசிக்கு பெரிய யோகத்தை தருமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மீன ராசிக்கு யோகத்தை நிச்சயமாக குரு செய்வாரா? செய்ய நிறைய வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வையில் 5, 7, 9ஆம் பாவங்களை குரு பகவான் பார்க்கிறார். இதில் சிறப்பான பார்வைன்னு சொல்ல 5ம் 9ம் தான் சிறப்பான பார்வை. இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்கையில் நல்லவர்களான மிக மிக நல்லவர்கள்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் இவர்கள் ஏமாளிகள், உண்மைக்கும் பாசத்திற்கும் மிகவும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரும்பொழுது கூட தவறு செய்யாதவர்களாகவும் இருக்கிறாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களை ஏமாத்தணும்னா அன்பு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவமாக நினைப்பாங்க. நீங்கள் பொய் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிட்டு உதவி செய்யக்கூடியவங்க ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்கள். அப்படி இருக்கும்போது குரு 5, 9ஆம் பார்வைகள் பெரிய சிறப்பு. ஆனால் 5ஆம் வீட்டு பார்க்கும்பொழுது 5ஆம் வீட்டில் கிரகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி 9ஆம் வீட்டிலும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருச்சிகத்திலும் மீனத்திலும் கிரகம் இருந்தே தீர வேண்டும். குரு பகவான் கடகத்திற்கு வரும்போதும் கடகத்திலும் கிரகம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை பெரிய சிறப்புகளை தரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்க சொல்ல தான் இவ்வளோ நாளாக ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இதில் பொதுவாக பார்க்கும்போது இடுப்பு வலி சம்பந்தப்பட்டது, காது வலி, முதுகு தண்டுவட வலி போன்றவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் பொருளாதார முன்னேற்றம் வரும். சனி பகவானை குரு பார்க்கும்போது ஜென்ம சனியில் நோய்கள் கட்டுப்படும். நாம் ஏற்கனவே பட்ட அவமானங்கள்லாம் நிறைய இருந்தால் கூட அதை கூட பகவான் சரி பண்ணுவார். பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு இந்த சிறப்பை தருமா? மிக மிக சிறப்பை தர வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக பார்க்க சொல்ல 6ஆம் மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வரைக்கும் பிரமாதமான இதுவை செய்வார். நன்றி.